நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் மாத பலனை தான் கடகராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு நச்சுன்னு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மார்ச் ஃபஸ்ட் ஆஃப் விட்டுருங்க. மார்ச் செகண்ட் ஆஃப்லேருந்து எல்லா விஷயங்களும் அவ்வளவு நன்மைக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போக போகுது. நிறைய விஷயங்கள் போன 5 வருஷமாக நீங்கள் பட்ட பாடுக்கெல்லாம் பெரிய விமோசனம், அது எந்த ரூபத்தில் இருந்தாலுமே ஒரு நல்ல விமோசனத்துக்கு கொண்டு போக போகுது. செகண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, செகண்ட் ஆஃபில் உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு போய் மீனத்தில் போய் சேர போகிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அப்பாடான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மிக முக்கியமாக வரக்கூடிய சனி பெயர்ச்சி மார்ச் 29 உங்களுக்கு லாபகரமாக நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்து அப்பாடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, ஒவ்வொரு செக்டாராக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கடகராசி கடகலக்ன அன்பர்கள் உங்களுடைய ஃபேமிலி சம்மந்தமான க்ரைசிஸ்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த ஃபேமிலி க்ரைசிஸ்ன்றது ஒன்று, பையனுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மனைவினா கணவனுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, வேலைக்கு கரெக்டாக போக முடியல, மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப தடுமாறிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த செகண்ட் ஆஃப் மார்ச்லேருந்து அப்பாடி எல்லாம் கரெக்டாகிடுச்சு. இத்தனை நாள் வந்து ஒய்ஃப் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க, கரெக்டாகவே சாப்பிட மாட்டாங்க, டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாகவே எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இனி ரொம்ப பக்காவாக எடுப்பாங்க அப்படின்னு சீரமைச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்க எதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்களோ, உங்களுக்கு ட்ரபிள்ஸமாக இருந்தாங்களோ, அதெல்லாம் அவங்களுமே மாறக்கூடிய காலம் வந்துடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் மார்ச்சில் அப்பாடின்னு ஒரு சீரமைச்சாச்சு. போதுண்டாப்பா, சரியே செய்ய முடியாதோ அப்படின்றதெல்லாம் சரியாகிறத நீங்கள் கண்ணார பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிம்மதியான ஒரு எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து போகலாம், நிம்மதியான ஸ்டார்ட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா நெகட்டிவான எண்டு வந்து உங்களை விட்டு போயிடுது. சரி, நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். உஷ்ண கோளாறு வர்றதுக்கு கண், அதே மாதிரி உடம்பு வந்து ஏதோ பண்ணுது அப்படின்ற ஒரு கால் வலிக்குது, கை வலிக்குது, என்னென்னமோ பண்ணுது, திரும்பி போய் படுத்துடலாம் போல இருக்கு அப்படின்ற டயர்ட்னஸ் மட்டும் இருக்கும். ஸோ இம்யூனிட்டி அப்படின்றத நல்லா நீங்கள் வளர்த்துக்கணும். கூலான ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து சாப்பிடணும். கண்டிப்பாக நுங்கு சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, இளநீர் சாப்பிடுங்க, பாதாம் பிசன் சாப்பிடுங்க. இந்த மாதிரி மட்டும் உங்களை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியனுடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு அப்படி இருக்குது. அண்ட் மேலும் தாய் தந்தையனுடைய அனுகிரகம் உங்களுக்கு செகண்ட் ஆஃப் மேலே ஒரு திருப்திகரமாக இருக்கும். அது வரைக்கும் ஒரே ஃப்ரிக்ஷனாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி அப்படின்றது 8ஆம் வீட்டில் போய் சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுவும் 14ஆம் தேதி வரைக்கும் தான், 14ஆம் தேதி அவங்க மூவ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் தேவையில்லாத மனசங்கடம், உங்களுக்கும் தாயாருக்கும் மனசங்கடம், உங்களுக்கும் தகப்பனாருக்கும் மனசங்கடம் அப்படின்னு சங்கடம்ன்றது எந்த ரூபத்திலையும் ஒரு திருப்தியின்மை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு நிறைய இருந்துட்டு இருக்கீங்க. 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த மாசத்துல நிறைய பிளஸஸ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி தந்தை வழி சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்திருந்தாலோ, அல்லது நீங்க தந்தை வழி சொத்தை வச்சு நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ஆஃபில் அதுக்கு முயற்சி எடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கண் கூட வரும். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் கூட்டு கிரக அமைப்பு முக்கூட்டு கிரகமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது அப்படியே 6 கிரகங்களுடைய சேர்க்கை வரைக்கும் போகுது. உங்களுடைய 3ஆம் வீட்டில் கேது போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். 3ஆம் வீட்டில் கேதுன்றது கொடுத்து வச்ச வரம். நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் இப்போ ஏற்படும். அந்த மாற்றத்தினால் நல்ல மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கும். அது மட்டுமா, எல்லா கிரகங்களுமே உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்குது. செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் வீட்டிலேருந்து உங்களுடைய 3ஆம் வீட்டையே பல கிரகங்கள் பார்வை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் சந்தோஷமான மாற்றங்களாக வரும். குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதுவும் 10th +2 எல்லாம் எழுதியிருக்கவங்க 14th வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் போகலாமா, அந்த கோர்ஸ் போகலாமான்னு ஒன்றுமே புரியாது. ஆனால் 14th அப்புறம்
கிளியர் கட்டான ஒரு விஷன் வரும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க, கன்ஃபியூஷனுக்குள்ளே மாட்டிடாதீங்க. இத்தனை நாள் படிக்காதது இப்போ படித்து ஜெயிக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணியோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துடாதீங்க. அங்கே போனோடனே எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இது நல்லா எழுதினியா வச்சியான்ற ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம், விட்டுருங்க. எழுதியாச்சு தானே, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். 100 out of 100 மார்க்ஸ் தான் வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி உங்களுடைய கோல் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப்புக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழி கிடைச்சிட்டா போதும். அதே மாதிரி இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கரெக்டான ஒரு வழிக்குள்ளே போய் ரைட்டான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வழிவகுத்துட்டாலே போதும். அது நிச்சயம் நடக்கும் 14ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ரிலாக்ஸ்டாக மைண்டை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது மார்ச் 14 பற்றி. அன்னைக்கு மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள். தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு சத்தியவான் சாவித்ரி கடைப்பிடிச்ச நோன்பை கடைப்பிடிச்சு நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல அந்யோன்யத்துடன் கணவன் மனைவி பந்தம் சூப்பராக இருக்கிறதுக்காக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பொன்னான திருநாள். திருமணம் ஆகாதவங்க இந்த நாளை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு காராமணியினால் செஞ்ச அடையையும் வெல்லத்தினால் செஞ்ச அடையையும் உருகாத வெண்ணையும் வச்சு நீங்கள் மனதார ஒரு மஞ்சள் நிற சரடி ஏற்படுத்தி நல்ல ஒரு கணவன் கிடைக்கணும். இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. என்னை பார்க்க வரக்கூடிய 90% ஆஃப் தி பீப்புள் வந்து எப்படி வாழ்க்கையை நடத்துறதுனே தெரியல, ஏண்டாப்பா திருமணம் அப்படின்ற அளவுக்கு போராட்டமாக எல்லாருமே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இது நல்வழிப்படுத்துறதுக்குண்டான ஒரு விரதம் தான் இந்த விரதம். இதை சுமங்கலி விரதம்னு சொல்லுவாங்க, கௌரி விரதம்னு சொல்லுவாங்க, சாவித்ரி விரதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விரதம் எப்படி இருக்கிறதுன்னு தனியாக நான் ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து அன்னைக்கு மனசார வேண்டி நைவேத்தியம் பண்ணி அந்த சரடை கட்டிக்கிட்டு ரொம்ப 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 மொத்த தம்பதியாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு ஆண்மகன் பெண்மகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க அன்னைக்கு தாலி சரட்டு மாற்றிக்கிறது நல்லது. மாற்றணுன்ற ஒரு பொசிஷன் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு தாலி சரட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. எப்பயுமே ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்கும். இந்த தடவை கிட்டத்தட்ட 12.5 மணி நேரம் வந்து இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தை இருந்து தாலி பலம் அப்படின்னு சொல்றதே வந்து தாலி பவளம். ஸோ அந்த தாலி பவளம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அந்த பவளத்தில் ஹை இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய தட் இஸ் அயர்ன், சிங்க், மெக்னீஷியம், கால்சியம் எல்லாமே இருக்கு. அந்த தாலி பவளத்தை நீங்கள் 2 வாங்கி கரெக்டான தாலி பவளம் வாங்குங்க. பிளாஸ்டிக்கோ இதெல்லாம் கூடாது. அந்த பவளத்தை நீங்கள் உங்கள் மாங்கல்யத்தில் அணியும் போது உங்களுக்கு ஆரோக்கிய ஸ்ட்ரென்த் சூப்பராக கிடைக்கும். அதில் நீங்கள் சந்தோஷமாகவும் சூப்பராக ஒரு பெண் நினைச்சா குடும்பத்தையே சூப்பராக கொண்டு வர முடியும். பெண்களுக்கு இல்லாத ஒரு பவர் வேறு எதுலேயுமே இல்லை. ஸோ அந்த பவர் நீங்களும் எடுத்துட்டு உங்கள் குடும்பத்தையுமே நல்வழி நடத்துறதுக்கு இந்த தாலி பவளத்தை அன்னைக்கு கோத்துக்கோங்க. மறந்துடாதீங்க. இது மார்ச் 14ஆம் தேதி. அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. யார்கிட்ட கடன் கொடுத்திருந்தாலும் இப்ப வர்றதும் கஷ்டம். நீங்க கேட்க போனா உங்களுக்கு தேவைக்கு மீறி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் வந்து உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு பிளஸ், அதாவது எதையும் சமாளிக்கும் திறன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி தைரியத்தையும் கொடுத்துருவார். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பாசிட்டிவ் ஒரு நோஷனுக்கு அது இழுத்துட்டே போயிடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா நீங்கள் ஹனுமனை கும்பிடுங்க, மகாவிஷ்ணுவை கும்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக மனசு பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கும். அதுலேயே நிறைய சக்ஸஸ்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வரவேற்கப்படக்கூடிய மாதம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.